வணக்கம் எவ்ரிஒன். வெல்கம் டு Chronicle Decode AI பாட்காஸ்ட். இன்றைய வீடியோவில் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் 26 மே 2026 எடிஷன்ல இருந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் சிம்பிள் அண்ட் அனலிட்டிக்கல் வேல யூபிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் உடன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பா. இது ரொம்பவே முக்கியமான ஒரு செஷன். ஆமா, உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்க கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் யோர் தாட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நிச்சயமா. நேர்கள் அவங்களோட கருத்துக்களை பகிர்வது எங்களுக்கு ரொம்பவே ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ நாம தலைப்புக்குள்ள போகலாம். ஒரு மாபெரும் கப்பலை நடுக்கடல்ல ஒரு பெரிய புயலுக்கு நடுவே செலுத்துவதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. ஓ, கேட்கவே கொஞ்சம் பதட்டமா இருக்கே. ஆமாங்க, வெளியே பிரம்மாண்டமான அலைகள் கப்பலை தாக்குது. உள்ள பாத்தீங்கன்னா என்ஜின் அறையில சிறு சிறு கசிவுகள் உருவாகுது. இதற்கிடையில கப்பலை இயக்கும் மாலுமிகளோட வயதும் கூடிக்கொண்டே போகுது. கரெக்ட். அதாவது நீங்க இப்போதே இந்தியாவோட நிலைமைய அந்த கப்பலோட ஒப்பிடுறீங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போற தரவுகள் சும்மா மேலோட்டமான செய்திகள் கிடையாது. இது நாட்டின் பொருளாதாரம், மக்கள் தொகை, அப்புறம் அறிவியல்னு பல விஷயங்களை இணைக்கும் ஒரு பெரிய வரைபடம். அந்த வரைபடத்தை உற்று கவனிக்கும் போது ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்கும். வெளியே நடக்கும் உலகளாவிய பதற்றங்கள் எப்படி நேரா நம்ம சமையலறையும் விவசாயத்தையும் பாதிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம உள்நாட்டுல நம்ம சட்டங்களும் கல்வி அமைப்புகளும் எப்படி திணறுதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, தனித்தனி செய்திகளா பார்க்காம அதோட ஆணிவேரை தேடி போவோம். அப்போ அந்த வெளியில இருக்கிற புயல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம நிதியமைச்சர் சமீபத்துல 3F அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஃபியூல், ஃபர்டிலைசர், அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதாவது எரிபொருள், உரம் மற்றும் அந்நிய செலாவணி. இது மிகப்பெரிய மேக்ரோ எக்கனாமிக் சவால். கரெக்ட். இதுல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நாம விவசாய நாடுன்னு பெருமைப்படுறோம். ஆனா உரம் இறக்குமதிக்காக இந்தியா செலவிடும் தொகையை பார்த்தா தலை சுத்துது. நிலைமை அவ்வளோ நெருக்கடியா இருக்கா என்ன? பாத்தீங்கன்னா எண்களை பார்த்தாலே உங்களுக்கே நிலைமையோட தீவிரம் புரியும். 2025-26 நிதியாண்டில் மட்டும் இந்தியா சுமார் 28 மில்லியன் டன் உரங்களை இறக்குமதி செஞ்சிருக்கு. 28 மில்லியன் டன்னா? இதுக்கான செலவு எவ்வளவு ஆகியிருக்கும்? இயற்கை எரிவாயு, அம்மோனியா மாதிரி மூலப்பொருட்களையும் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட 27.2 பில்லியன் டாலர் செலவாயிருக்கு. அடேங்கப்பா, ஒரு நடுத்தர குடும்பத்துல மளிகை செலவு திடீர்னு எகிரினா எப்படி இருக்குமோ அதுபோலதான் இதுவும். ஆமா, யூரியா அல்லது டிஏபி உரம் தயாரிக்க அதிக அளவுல இயற்கை எரிவாயு தேவை. இப்ப மேற்காசிய போர் காரணமா சப்ளை செயின் பாதிக்கப்படும் போது விலை பன்மடங்கு ஏறுது. ஓ, அப்போ நம்ம விவசாயிகள் வயல்ல போடுற உரத்தோட விலைக்கும் ஏதோ ஒரு வளைகுடா நாட்டுல நடக்கிற புவிசார் அரசியலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. கண்டிப்பா. இதத்தான் நிதி அமைச்சர் 3F சவாலாக சொல்றாங்க. அது மட்டுமா, நம்ம உற்பத்தி துறையும் இந்த இறக்குமதி வரையில சிக்கியிருக்கு. அப்படியா? எந்த துறையில சொல்றீங்க? ஏப்ரல் மாத தரவுகளை பாருங்க. இந்தியா இப்போ முடிக்கப்பட்ட எஃகு, அதாவது ஃபினிஷ்டு ஸ்டீல் வர்த்தகத்துல ஒரு நெட் இம்போர்ட்டரா மாறிடுச்சு. ஒரு வளரும் கட்டமைப்பு நாடு இரும்பை ஏற்றுமதி செய்யறதை விட இறக்குமதி செய்யறது கவலைக்குரிய விஷயம் தானே? நிச்சயமா. இன்னொரு பக்கம் நம்ம பாரம்பரிய தொழிலான ஜவுளித்துறை. உலக சந்தையில பருத்தியோட விலை 10% வரைக்கும் கடுமையா உயர்ந்திருக்கு. இதனால உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்களே. கரெக்ட். அதனாலதான் ஜவுளித்துறைய காப்பாற்ற வேறு வழியின்றி அக்டோபர் வரை பருத்தி இறக்குமதி மீதான 11% வரைய அரசு நீக்கியிருக்கு. இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இறக்குமதி செலவு ஒரு பக்கம் கூடுது, சரி. அதே நேரத்துல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் 95 ரூபாயை தாண்டி சரிந்து கொண்டே போகுது. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம்னு சொல்லலாம். ஆனா பொருளாதார புத்தகங்கள்ல நாம என்ன படிச்சிருக்கோம்? ரூபாயின் மதிப்பு குறைந்தா அது ஏற்றுமதிக்கு நல்லதுன்னு தானே. அப்புறம் ஏன் RBI தலையிட்டு டாலர்களை விற்று ரூபாயை தாங்கி பிடிக்கணும்? நீங்க சொல்றது தத்துவார்த்தமான கோட்பாடு. ஆனா நிஜ உலகின் வர்த்தகம் ரொம்ப சிக்கலானது. ரூபாயின் மதிப்பு குறைந்தால் ஏற்றுமதிக்கு லாபம்தான். ஆனா எப்போ? உள்நாட்டு மூலப்பொருட்களை வச்சு தயாரிக்கும் போது இல்லையா? சரியா சொன்னீங்க. ஆனா நடைமுறை யதார்த்தம் என்னன்னா, இந்தியாவோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 40% நாம் இறக்குமதி செய்யும் மூலப்பொருட்களையே நம்பியிருக்கு. ஓ, அப்ப ரூபாய் மதிப்பு சரிந்தா அந்த கச்சா பொருட்களை வாங்க அதிக ரூபாய் கொடுக்க வேண்டி வரும். ஆமா, அதனால ஆரம்பகட்ட மூலப்பொருள் செலவு அதிகமாயிடும். இன்னொரு முக்கிய பிரச்சனை, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள். அவங்க லாபம் குறையும்னு முதலீட்டை வெளியெடுப்பாங்களா? கரெக்ட். ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிந்தால் டாலர் மதிப்புல உங்களுக்கு கிடைக்கும் லாபம் குறையும்.
போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 24 பில்லியன் டாலர் முதலீடுகள் இப்படி வெளியேறியிருக்கு. அதனாலதான் ஆர்பிஐ தன்னிடம் உள்ள அந்நிய செலாவணி கையிருப்பிலிருந்து டாலர்களை விற்று ரூபாயை காப்பாற்றுது. ஆமாங்க, ஆர்பிஐ சந்தையில ஒரு பெரிய கடற்பாசி மாதிரி செயல்படுது. புரியுது. பொருளாதார போர் ஒருபுறம் இருக்கட்டும், மேற்காசிய போரை பத்தி பேசணும். இதை சமாளிக்க டெல்லியில நடக்கும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எப்படி உதவுது? இந்த குவாட் மாநாடு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர்கள் முக்கியமா கடல்வழி பாதுகாப்பை தான் விவாதிக்கிறாங்க. முக்கியமா அந்த ஹார்மோஸ் நீர்ச்சந்தி பத்தியா? கரெக்ட். உலகின் 1/3 கச்சா எண்ணெய் இந்த மிக குறுகிய கடல்வழி பாதை வழியா தான் வருது. இது அடைக்கப்பட்டால் உலக பொருளாதாரமே ஸ்தம்பிட்டு விடும். உலக பொருளாதாரத்தோட மூச்சு குழாய்னு இதை சொல்லலாம். அது அடைக்கப்பட்டா நமக்கு மூச்சு திணறும். ஆமா, எரிசக்தி மட்டுமில்லாம செமிகண்டக்டர் சப்ளை செயின் சீரா இயங்கவும் இந்த கடல் வழிகள் திறந்திருக்கணும். சர்வதேச அளவுல கடல் நீர் பாதையை பாதுகாக்க இவ்வளவு மெனக்கிடுறோம் நாம, உள்நாட்டுல நதிநீர் பிரச்சனைகளை கையாள திணறது ஒரு பெரிய முரண்பாடுங்க. நீங்க டெல்லியில நடக்கும் தண்ணீர் பிரச்சனைய சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஹீட் வேவ் காரணமா டெல்லியில வஜ்ராபாத் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அது ஒரு கவலைக்குரிய விஷயம். இதனால அடுத்த 4 வாரங்களுக்கு ஹரியானாவிடமிருந்து கூடுதல் யமுனை நீரை டெல்லி கேக்குறாங்க. ஆனா ஹரியானா தரப்புல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கப்படுது. டெல்லியோட தண்ணீர் விநியோக கட்டமைப்புல உள்ள ஓட்டைகள் காரணமா சுமார் 20% தண்ணீர் வீணாகுதுன்னு ஹரியானா சொல்றாங்க. கசிவை முதல்ல சரி செய்யுங்க, அப்புறம் தண்ணீர் கேட்கலான்னு சொல்றாங்க. இது நம்ம முன்னாடி பேசின பொருளாதார கசிவு மாதிரி இருக்கு. ஆமாங்க, அமைப்புக்குள்ள இருக்கும் ஓட்டைகளை அடைக்காம வெளியிலிருந்து எதை கொண்டு வந்தாலும் அது வீணாகத்தான் போகும். சரி, இப்போ நாட்டை இயக்கும் மிகப்பெரிய மனித வளத்துல நடக்கும் பிரம்மாண்டமான மாற்றங்களை பார்ப்போம். மாலுமிகளோட வயது கூடுதுன்னு ஆரம்பத்துல பேசணும் இல்லையா? கரெக்ட். 2024ஆம் ஆண்டிற்கான சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், அதாவது SRS அறிக்கை வந்திருக்கு. இது நம்ம எதிர்காலத்தை ரொம்ப துல்லியமா காட்டுது. அந்த அறிக்கை என்ன சொல்லுது? பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கா? ஆமா, இந்தியாவின் பிறப்பு விகிதம் 1000 பேருக்கு 18.3ஆக குறைஞ்சிருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் எனப்படும் கருவுறுதல் விகிதம். இந்த TFR இப்போ எவ்வளவு இருக்கு? அது இப்போ 1.9ஆக குறைஞ்சிருச்சு. 1.9 தானா? ஆனா மக்கள் தொகை சீரா இருக்கணும்னா ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் 2.1 இருக்கணுமே. இந்தியாவின் மக்கள் தொகை சுருங்க போகுது. அப்போ நாம மெல்ல மெல்ல முதியோர்களின் நாடா மாற போறோமா? கேரளாவோட தற்போதைய நிலைமை தான் ஒட்டுமொத்த இந்தியாவோட எதிர்காலமா? கண்டிப்பா அப்படி சொல்லலாம். கேரளாவோட தற்போதைய கருவுறுதல் விகிதம் வெறும் 1.35 தான் இருக்கு. ஓ, அங்க 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை ரொம்ப வேகமா அதிகரிக்குதுன்னு படிச்சேன். ஆமாங்க, அடுத்த 10 ஆண்டுகள்ல அங்க 23% பேர் முதியோர்களா இருப்பாங்க. இத புரிஞ்சுகிட்ட கேரளா அரசு இந்தியாவிலே முதன்முறையா முதியோர் நலனுக்காக ஒரு தனித்துறைய உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு அருமையான முன்னெடுப்பு. கேர் எக்கானமி இனி வரும் காலங்கள்ல ஒரு பெரிய துறையா மாறும். ஆனா சமூகம் இப்படி மாறும்போது நம்ம சட்டங்களும் தயாரா இருக்கணுமே. அசாம்ல கொண்டு வரப்பட்டுள்ள பொது சிவில் சட்ட மசோதா UCC பில் இதுக்கு ஒரு உதாரணம். மாறும் சமூக உறவுகளை சட்டத்தால கட்டுப்படுத்த பாக்குறாங்க. அந்த லிவ்-இன் உறவுகளை பதிவு செய்வது கட்டாயம்னு சொல்ற சட்டம் தானே? ஆமா, 1 மாதத்திற்கு மேல் பதிவு செய்யாம வாழ்ந்தால் 3 மாதம் சிறை அல்லது 10,000 ரூபாய் அபராதம்னு அந்த மசோதா சொல்லுது. ஆனா ஒரு சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொல்லும் போதே பழங்குடியினருக்கு இதுல விலக்களிக்கப்பட்டிருக்க. பாத்தீங்கன்னா அசாம் மக்கள் தொகையில 12% மேலுள்ள பழங்குடியினருக்கு இந்த UCC சட்டத்திலிருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க. இது அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் சிறப்பு உரிமை காரணமா நடக்குதா? கரெக்ட். அவங்களோட தனித்துவமான கலாச்சாரத்தை பாதுகாக்க இந்த விலக்கு அவசியமாகுது. சரி, சட்டங்களை உருவாக்குவது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா தேர்வுகள் நடத்தும் அமைப்பான NTA பத்தி உச்சநீதிமன்றம் கடுமையா சாடியிருக்காங்களே. இது ரொம்பவே வருத்தமான விஷயம். நீட் வினாத்தாள் கசிவு வழக்குல NTAவின் செயல்பாடுகள் முற்றிலும் அதிருப்தி அளிப்பதாக நீதிமன்றம் சொல்லியிருக்கு. முந்தைய தவறுகளிலிருந்து அவங்க எந்த பாடமும் கற்கலையா? ஆமாங்க, முக்கியமா 2024இல் அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் தலைமையிலான நிபுணர் குழு அளித்த பரிந்துரைகளை NTA சரிவர நடைமுறைப்படுத்தலன்னு கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கு. அமைப்புக்குள்ளே இவ்வளவு கசிவுகள் இருக்கும்போது மாணவர்களின் பல வருட உழைப்பு வீணாகிடுதே. இது தேசத்துக்கே பெரிய இழப்பு. இளைஞர்கள் தான் ஒரு நாட்டின் மிகப்பெரிய பலம். அதே போல உள்நாட்டு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஜார்க்கண்டில் மாவோயிஸ்டுகள் சரணடைந்த செய்தி கேள்விப்பட்டீங்களா? ஆமா, அது உள்நாட்டு பாதுகாப்புல ஒரு பெரிய மைல்கல் தானே. கண்டிப்பா.
ஜார்க்கண்டில் மிசிர் பெஸ்ரா குழுவை சேர்ந்த 27 மாவோயிஸ்டுகள் சரணடைஞ்சிருக்காங்க. ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சமூக நீரோட்டத்துக்கு திரும்பியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. ஆனா அவங்களால் கடத்தப்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர் பாதல் முர்மு இன்னும் கண்டுபிடிக்கப்படலையே. அது ஒரு பெரும் கவலையா தொடருது. உள்நாட்டு பாதுகாப்பு எவ்ளோ சிக்கலானதுன்னு இது காட்டுது. அரசியல், பொருளாதாரம்னு நிறைய பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் அறிவியல் பக்கம் போகலாம். ஐஐடி மெட்ராஸ் மற்றும் ஐஏஎஸ்சி விஞ்ஞானிகள் ஒரு பெரிய சாதனை செஞ்சிருக்காங்களே. இது உலக அறிவியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல். அவங்க ஒரு கார்பன் இல்லாத மூலக்கூறை உருவாக்கியிருக்காங்க. கார்பன் இல்லாத மூலக்கூறா? இத நேர்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? இத பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் சாண்ட்விச் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. வேதியியல்ல பெரோசின் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற மூலக்கூறு இருக்கு. ஓகே, அந்த சாண்ட்விச் அமைப்பு எப்படி இருக்கும்? மேல ஒரு வளையம், கீழே ஒரு வளையம் இருக்கும், நடுவுல இரும்பு இருக்கும். கடந்த 70 வருஷமா இந்த வளையங்கள் கார்பனால் மட்டுமே உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ கார்பனை எடுத்துட்டு வேற அணுக்களை வைக்க உலக விஞ்ஞானிகள் ரொம்ப நாளா முயற்சி செஞ்சாங்களா? ஆமா, ஆனா கார்பனை எடுத்தவுடன் அந்த அமைப்பு உதிர்ந்து போயிடும். அதத்தான் இப்போ நம்ம இந்திய விஞ்ஞானிகள் மாற்றி அமைச்சு ஜெயிச்சிருக்காங்க. வாவ்! கார்பனுக்கு பதிலா அவங்க என்ன பயன்படுத்தினாங்க? கார்பனுக்கு பதிலா போரான், நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் அணுக்களை இணைத்து நடுவுல இரும்ப வச்சு இந்த சாண்ட்விச்சை வெற்றிகரமா உருவாக்கியிருக்காங்க. இது கேட்பதற்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையில இதனால என்ன பயன் கிடைக்கும்? இது அடிப்படை அறிவியல்ங்க. இதோட நேரடி பயன் உடனே தெரியாது. ஆனா எதிர்காலத்துல புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கவும் அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் உருவாக்கவும் இது ரொம்ப பயன்படும். உலகளாவிய அறிவியல் ஆராய்ச்சியில இந்தியாவின் ஆதிக்கத்தை இது நிலைநிறுத்துதுன்னு சொல்லலாம். நிச்சயமா. சீனா, அமெரிக்காவுக்கு இணையா நாமளும் ஒரு அறிவியல் சூப்பர் பவர்னு நிரூபிச்சிருக்கோம். என்ன ஒரு அற்புதமான பயணம்! வெளியில நடக்கும் ஹார்முஸ் வளைகுடா அரசியல், உள்நாட்டுல உரம் பிரச்சனை, ரூபாயை காப்பாற்ற போராடும் ஆர்பிஐ, அப்புறம் வயதாங்கி வரும் மக்கள் தொகை, அறிவியல்னு எல்லாத்தையும் ஆழமா அலசிட்டோம். ஆமாங்க. ஒரு நாட்டின் வளர்ச்சி எப்போதுமே நேர்கோட்ல பயணிக்காது. பல முரண்பாடுகளை தாண்டி தான் போகணும். இந்த ஆழமான அலசலை முடிக்கும் முன் நேயர்களிடம் ஒரு சிந்தனையை விட்டுச் செல்வோம். ஒருபுறம் கேரளாவை போல இந்தியாவின் முதியோர் மக்கள் தொகை வேகமா அதிகரிக்குது. அவங்கள பராமரிக்க நமக்கு மிகப்பெரிய மனித வளம் தேவைப்படும். ஆனா மறுபுறம் அந்த மனித வளமா இருக்க வேண்டிய இளைஞர்கள் என்டிஏ போன்ற அமைப்புகளின் தொடர் தோல்விகளால் பாதுகாப்பான கல்வியை பெற முடியாம திணறாங்க. அதாவது டெமோகிராஃபிக் டிவிடெண்ட நம்ம சரியா பயன்படுத்தலையோன்னு தோணுது. கரெக்ட். இளைஞர்களின் ஆற்றலை முழுமையா பயன்படுத்திக் கொள்ளும் இந்த வரலாற்று பொற்காலத்தை நாம் தவற விடுகிறோமா? இளைஞர்கள் இல்லாமல் பெருகி வரும் முதியோர்களை நாளை யார் தாங்கிப் பிடிப்பார்கள்? இது ரொம்பவே ஆழமான கேள்வி. இந்த இரண்டு முரண்பாடான செய்திகளும் எப்படி உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கப் போகுதுன்னு நீங்களே சிந்தியுங்கள். தொடர்ந்து படியுங்கள், கேள்விகளை கேளுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.